நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா, தக்காளி சாதம் வந்து செய்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெங்காயம் அதிகமாக இருக்காது. ஏன்னா வெங்காயம் கொஞ்சமாக தான் போட்டோம். ஒரு 3 வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி போட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி இருந்தது. கருவேப்பிலையும் என் நேரம் பார்த்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருந்தது. அதில் அப்படியே கட் பண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கினேன். தக்காளி தான் ஒரு 5 தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கினேன் நான். அதுக்கப்புறம் சாதமும் கம்மியாக தான் வடித்தேன். ஆனால் இது எனக்கு அதிகம் தான் இந்த சாதம். ஆனால் இருந்தாலும் தக்காளிலாம் அப்படியே கிளறி சாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து நல்லா தான் வந்தது எனக்கு. ஆனால் நம்ம பார்த்து செய்வோம். அது தக்காளி சாதமே நல்லா வராது அந்த அளவுக்கு. ஆனால் பாரு, நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு நம்ம செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே அந்த கலர்ஃபுல்லையும் அழகாக வந்துடுச்சு. ஆனால் நான் செஞ்சதுக்கான ரிசல்ட்டு அதை விட தாண்டி நல்லாவே வந்தது. ஆனால் நான் இன்னும் அந்தளவுக்குலாம் எதுவும் பட்டை கிட்டலாம் சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம், கொத்தமல்லி இதை தான் போட்டேன். ஆனால் அதுலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே வந்தது. ஆனால் நீங்களும் இது மாதிரி ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக வரும். என்னோடய சேனலுக்கெலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சி